எந்த திட்டத்தை இருந்தாலும் மத்தியிலே நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீமை ஏற்படக்கூடிய, விரோதம் ஏற்படக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும், கூட்டணி எதிர்க்கும். அதே எங்களுடைய நோக்கம். ஆனா திமுக அப்படி இருந்துதான் மத்தியில பதவிக்கு வருவதும் துடிப்பதற்காக 2007 காவிரி நடுவர் நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வந்தது. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புன அப்ப நினைச்சிருந்த அரசு வெளியிட்டுக்கலாம். அதையெல்லாம் கேட்கல. ஏன்னா அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம், பதவிதான் முக்கியம் அப்படின்னு காங்கிரஸ் ஒட்டிக்கிட்டு மத்தியில அமைச்சரா இருந்துகிட்டு எதையுமே கண்டுக்கல. அதனால நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் பல ஆண்டுகளாகி நம்முடைய விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய நீர்லாம் கிடைக்காம விவசாயிகள் பாதிக்கப்பட்ட ஒரு காலம் திமுக செய்த துரோகம் விவசாயிகள். இன்னைக்கு 2007 உண்மையிலேயே நீங்கள் விவசாயம் அன்பு இருந்தா டெல்டா பாசன விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுக்க வேண்டும் எண்ணி இருந்தா நீங்க உடனே ஏத்துக்கலாம். இப்ப கூட மத்திய அரசு நல்லா எண்ணி பாருங்க. காங்கிரஸ் காலடியிலே விளைப்படி வருகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இன்னைக்கு கூட ஜெயில போட்டாங்க, மிசாவில போட்டான்னு வாயிலேயே பேசிட்டு இருக்கிறீங்களே, அது யாரால? காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற காட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவரை வெளிப்படுத்து. உண்மைதானே? பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா இருக்கிறோமா? நாங்களே 5 வருஷம் பாரதிய ஜனதா கட்சியில மந்திரியா இருந்தோம். ஆட்சி மத்தியில செய்த பொழுது மந்திரியா இருந்தீங்க. அப்போ முரசொலி மாறே ஒரு ஆண்டு இலாக்கா இல்லாத மந்திரியா பாரதிய ஜனதா வச்சிருந்து இலாக்கா இல்லாத மந்திரியா கொடுத்துருந்தாங்க. எப்போ பாரதிய ஜனதா கட்சி மோசம் மோசம் எவ்வளவு வாய் குசார் பேச இருப்பாரு. ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின். உடனே பாரதிய ஜனதாவுக்கு சறுக்கல் வந்தது. உடனே இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தவற மாதிரி உடனே டக்குன்னு காங்கிரஸ் மரத்துக்கு தாவிட்டார். அங்க போய் காங்கிரஸ் கட்சியில அங்க போய் நின்று ஜெயிச்சு அமைச்சரவையில போய் அமைச்சராயிட்டார். நல்லா நினைச்சு பாருங்க, இவரெல்லாம் கொல்லி உள்ள கட்சியா? கொல்லி பிடிப்போல் உள்ள கட்சியா? அதிகாரம் வரணும், குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாட்டை ஆள வேணும் அப்படின்னு வெறித்தன்மை, பதவி மோகம். அதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இருக்குது. இவர்கள் காலத்துக்கு நேற்றவாறு பச்சோந்தி நிறமாறுவதை போல அவ்வப்போது நிறமாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற இயக்கம். இன்றைக்கு இந்த இயக்கம் இந்த இடம் உங்களை எல்லாம் பார்த்து பேசின நல்ல வாய்ப்பை பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் உருவாக்கி தருகிறார். இந்த இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 48வது ஆண்டு தொடக்க 47 ஆண்டும் நிறைவு பெற்று 48வது ஆண்டு இன்றைக்கு அடித்து விட்டுகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதை இறைவன் கொடுத்த வரமாக நான் கருதுகிறேன். அதே இன்னைக்கு பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைய வேண்டும், அந்த ஏழை மக்களும் அத்தனை நன்மைகளும் பெற வேண்டும் என்ற இருவரும் தலைவர் உருவாக்கிய நாள் ஒரு பொன்னான நாள். இந்த அக்டோபர் 17ஆம் நாள் ஒரு பொன்னான நாள். நம்முடைய மக்களுக்கு இருவரும் தலைவர்கள் ஏராளமான திட்டங்களை வழங்கி இந்த கட்சி ஆட்சி தொடர்ந்து நடைபெற வாக்களிப்பு இரட்டை சின்னத்துக்கு வாக்களிப்பு இரட்டை சொல்லி வாய்ப்பும் நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.